இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. சென்னையில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். போக்குவரத்து துறை அலுவலர்களையும் அவர்களையும் பேச செய்து ஒரு கருத்தை எட்டி சொல்லியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் சூரம்பட்டிலும் போரூர் டோல்கேட்டிலும் 2 இடங்களில் பயணிகளை ஏற்றலாம் என்ற போக்குவரத்துறை அலுவலர்கள் மூலமாக சொல்லப்பட்டதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அந்த 2 இடங்களில் அவர்களை ஏற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுவரை அந்த முடிச்சூர் ஆம்னி பேருந்து நிறுத்தம் தயாராகிற வரை இந்த கோயம்பேட்டை சுற்றி இருக்கிறதோ அல்லது சென்னை நகருக்குள் எந்த இடத்திலும் அவர்கள் பணிமனை இருந்தால் அந்த பணிமனையிலிருந்து அவர்கள் பேருந்தை பராமரித்து இயக்கலாம் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். அதை வைத்துக் கொண்டு ஏதோ கோயம்பேடு பேருந்து நிலையம் மீண்டும் இயங்கலாம் என்பது போல ஒரு தவறான கருத்து சித்தரிக்கப்படுகிறது. நீதிமன்றத்தை பொறுத்தவரை அவர்கள் வழங்கியிருக்கின்ற கருத்து என்பது கோயம்பேடு பேருந்து நிலையம் இயங்கும் என்பது கிடையாது. இந்த ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தங்களுடைய சொந்த பணிமனையிலிருந்து இயக்கிக் கொள்ளலாம் என்பதுதான் ஒழிய அதுதான். அதிலும் ஒரு சந்தேகம் இருப்பதை நம்முடைய அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் இந்த வழக்கு குறித்து ஒரு ரீகால் செய்ய இருக்கிறார்கள். அதில் மீண்டும் தெளிவுபடுத்தப்பட்டு அந்த செய்தி ஊடகம் மூலமாக மக்களுக்கு தெரிவிக்கப்படும். அதாவது இந்த கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. அதேபோல போக்குவரத்து துறை மூலமாக தீபாவளி பொங்கல் நேரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல போக்குவரத்து துறை சில தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தம் அறிவித்த போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். இது எதுவும் இல்லாமல் போக்குவரத்து துறையில் இருக்கின்ற ஊழியர்கள், ஓட்டுநர், நடத்துனர்கள் மிக சிறப்பான முறையிலே இயக்கி பொதுமக்கள் எந்த பாதிப்பும் அடையாமல் தொடர்ந்து சேவை வழங்கிக் கொண்டிருப்பது அவர்களுக்கு உறுத்தலாக இருக்கிறது. எனவே ஏதோ ஒரு குறையை சொல்ல வேண்டும் என்பதற்காக இதை பிடித்திருக்கிறார்கள். என்ன சொல்ல வேண்டும் என்றால், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வருகிறார். அதில் உச்சபட்சமாக ஜனவரி மாதத்திலே உலக தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடை நடத்தி மிகப்பெரிய அளவிலே தமிழகத்தை நோக்கி கிளாம்பாக்கத்தில் போதிய அளவு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. ஆம்னி பேருந்துகள் இயக்கம் தொடர்பாக பல்வேறு கேள்விகள் எழுந்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமியும் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறார் அமைச்சர் சிவசங்கர். இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.